ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் சைக்காலஜியில் ஒரு யூனிட் முடிச்சு கொடுத்துட்டோங்க. இப்போ நம்ம சைக்காலஜியில் செகண்ட் யூனிட் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக எடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்னைக்கு நம்ம செகண்ட் யூனிட்ல 5th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஸோ அதில் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவாற்றல் எண்கள் பற்றிய அறிவு எந்த வயதில் முதிர்கின்றது? ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு நினைவாற்றலா இருக்கட்டும் அல்லது நம்பர்ஸ் எண்கள் பற்றிய அறிவா இருந்தாலும் சரி, அது எந்த வயதுல வந்து முதிர்ச்சி அடையுது அப்படின்றத கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் வயது. எதுங்க? சி தான் இதுக்கான ஆன்சர். 16ஆம் வயதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுதுங்க? முதிர்ச்சி அடையுது. ஸோ நினைவாற்றலா இருக்கட்டும் எண்களா இருக்கட்டும் 16வது வயதில் தான் வந்து என்ன பண்ணுதுங்க? முதிர்ச்சி அடையுது. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. குழந்தையின் முதல் 15 ஆண்டுகளில் அறிவு வளர்ச்சியில் எத்தனை நிலைகள் உள்ளது என பியாஜே கூறுகிறார்? ஸோ குழந்தையோட முதல் 15 ஆண்டுகள்ல அறிவு வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேம்படும். இதை கண்டிப்பா எல்லா குழந்தையும் இந்த நிலைகளை வந்து கடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அப்படி அவர் குறிப்பிட்ட நிலைகள் எத்தனை அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கான ஆன்சர். 4 நிலைகளை வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தோன்னா முதல் 15 ஆண்டுகள்ல இந்த 4 நிலைகளை கடந்துதான் வந்து அந்த குழந்தை வந்து வரும்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? பியாஜே வந்து சொல்றாரு. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் தவறானது எது? இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? பியாஜே வந்து முதல் 15 ஆண்டுகள் 4 நிலையில வந்து என்ன பண்ணுது? அதனோட அறிதிறன் வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு. அப்படி அவர் சொன்ன அந்த 4 அறிதிறன் வளர்ச்சியில பொருந்தாதது எது அப்படின்றத வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஆன்சர் எடுங்க. ஸோ நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். முதல்ல அவர் சொன்ன 4 நிலைகள் பார்த்தோன்னா புலனியக்க நிலை, முன் செயல்பாட்டு நிலை, திட்டமிட்ட செயல்நிலை, முறையான செயல்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க பாருங்க முயற்சி செயல்நிலைன்னு இருக்கு. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அப்போ புலனியக்க நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து முதல் 2 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா அது புலனியக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முன் செயல்பாட்டு நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து 7 வயது வரை, 2லிருந்து 7 வயது வரை முன் செயல்பாட்டு நிலைன்னு சொல்லுவாங்க. திட்டமிட்ட செயல்நிலை அப்படின்றது 7லிருந்து 12 வயது வரை. இது கரெக்ட் தான். ஸோ 12 வயதுக்கு மேல முறையான செயல்முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ முயற்சி செயல்முறைன்னு வரக்கூடாது. அப்போ டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அப்போ முதல் கேள்வியில நம்ம எத்தனை நிலைகள் சொல்றாருன்னு பார்த்தோம்? 4. அந்த 4 நிலைகள் என்னென்ன அப்படின்றத இங்க நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து 3rd கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு குழந்தை ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அக்குழந்தை அப்பொருளை கையாள வேண்டும் என கூறியவர். ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த பொருளை முதல்ல என்ன பண்ணணும்? கையால தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை கையாண்டாதான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை வந்து அது பயன்படுத்த முடியும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா பியாஜே தான் வந்து சொல்றாரு. டி தான் வந்து அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஒரு குழந்தை ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை கையாளணும்னு சொன்னவர் யாருன்னா பியாஜே தான் சொல்றாரு. அடுத்து அடிப்படை நினைவு என்பது பியாஜேவின் எந்த வளர்ச்சியில் அடங்கும்? ஸோ அடிப்படையான நினைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அடிப்படையான நினைவு வந்து எப்போ உருவாகுது அப்படின்னா இந்த முதல் 2 வயதில் தான் வந்து உருவாகுங்க. முதல் 2 வயதில் தான் உருவாகும். அப்போ முதல் 2 வயது எங்க வருது பாருங்க? புலனியக்க நிலை எங்க வரும்? புலனியக்க நிலையில தான் வந்து வரும். அதாவது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த அடிப்படை நினைவு வந்து உருவாகுது. அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனக்கு பிடித்த செயலை வந்து செய்யணும்னு யோசிக்கும் ஒரு குழந்தை. அதே போல பார்த்தீங்கன்னா மூவ் பண்றதோ இல்லை லைட்டோ இல்லை ஒலி சவுண்டோ இதை வச்சுதான் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணும்? ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்து அது கொஞ்சம் ஒரு பொருளோட நிலைத்தன்மையை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சிக்க ஆரம்பிக்குது. ஆனா அடிப்படை நினைவு வந்து 2 வயதுல தோன்ற ஆரம்பிக்குது. அதனால இது வந்து பிறந்ததுல இருந்து 2 வயது வரும் எதில் வரக்கூடியது? சென்சரி மோட்டார் ஸ்டேஜான புலனியக்க நிலையில வரக்கூடியது. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி. தொட்டு உணரும் பருவம் என அழைக்கப்படுவது எது? தொட்டு உணரும் பருவம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சரும். நான் ஏற்கனவே சொன்னா போல சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் புலனியக்க நிலை. அப்ப இந்த இடத்த வந்து ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்ண போகுதுங்க? ஸோ அது தொடர்றது மூலமா தான் வந்து அதனோட பொருளை பத்தி தெரிஞ்சுக்க போகுது. அதனால தொட்டு உணரும் நிலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நிலை எதுனா புலனியக்க நிலை. ஸோ பியாஜோவோட புலனியக்க நிலை, அதாவது பிறந்ததுல இருந்து 2 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு உணரக்கூடிய நிலையாக தான் இருக்கும். ஆனால் தான் இந்த நிலைக்கு என்னன்னு சொல்றாங்க? தொட்டு உணரும் நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து
முற்சிந்தனை வளர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது எது? ஸோ பியாஜாவோட 4 வளர்ச்சி நிலைகள்ல முற்சிந்தனை வளர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுங்க அதாவது இங்க நான் என்ன பண்ணிருக்க பாருங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதையே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கூட நான் பண்ணலாம், கொஸ்டின்ல கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஆனால் இங்கிலீஷ் அப்படியே டேரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடலாம். அதனால இதை நான் ஆப்ஷன் இப்படி வச்சிருக்கேன், உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் அப்படின்னா புலனியக்க நிலை. நம்ம இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? முற்சிந்தனை வளர்ச்சி நிலை. முற்சிந்தனை வளர்ச்சி நிலை அப்படின்னா முன் செயல்பாட்டு நிலை, அதாவது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்போ எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க. பி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால தான் இதை சொல்லுவாங்க முற்சிந்தனை வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கிறாங்க. அப்போ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முன் செயல்பாட்டு நிலை தான் வந்து இதுல பொருந்தும். அடுத்து மொழி வளர்ச்சி துவங்குவது பியாஜேவின் எந்த வளர்ச்சியில் அடங்கும்? ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழியை பத்தி அறிவும், மொழி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதும், ஸோ அவங்களோட தாய்மொழியை பத்தி அறிவு ஆரம்பிக்கிறது வந்து பியாஜேவோட எந்த நிலையில அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முன் செயல்பாட்டு நிலையில தான் அடங்கும். அதாவது 2 வயதுல இருந்து 7 வயது வரை கிட்டத்தட்ட அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், தன்னோட மொழியை பத்தியும் நிறைய வார்த்தைகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ முன் செயல்பாட்டு நிலையில் தான் வந்து மொழி வளர்ச்சி துவங்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அடிப்படை நினைவுனா புலனியக்க நிலை, மொழி வளர்ச்சி அப்படின்னா முன் செயல்பாட்டு நிலை. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முன் செயல்பாட்டு நிலை எத்தனை பிரிவுகளை கொண்டது? இப்பதான் பார்த்தோம். முன் செயல்பாட்டு நிலை அப்படின்னா அதை முற்சிந்தனை வளர்ச்சி நிலைன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். மொழி வளர்ச்சிங்க தான் தொடங்குதுன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிரிவுகளா வந்து எத்தனை நிலைகளா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2 பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். முன்கருத்து உருவாதல், உள்ளுணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இதே 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது 2ல இருந்து 4 வயது வரணும் ஒரு ஸ்டேஜாவும், 4ல இருந்து 7 வயது வரணும் ஒரு ஸ்டேஜாவும் என்ன பண்றாங்க, இதே 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலனீடான செயல்நிலை மற்றும் பருப்பொருள் நிலை என அழைக்கப்படுவது எது? புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? திட்டமிட்ட செயல்முறை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ திட்டமிட்ட செயல்முறை, அதாவது கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட செயல்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படக்கூடியதா வந்து இருக்கு. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து குழந்தையின் தர்க்க ரீதியான சிந்தனை தொடங்கும் நிலை எது? ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து எப்போ வந்து தர்க்க ரீதியான ஒரு சிந்தனை வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எந்த நிலைங்க, இந்த திட்ட செயல்முறையில் தான் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ திட்ட செயல்பாட்டு நிலையில் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க, தொடங்க நிற்குது. திட்ட செயல்நிலை, திட்ட செயல்நிலையில தான் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஓகே. இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேகமா ரிவிஷன் கொடுத்துட்றேன். குழந்தையின் முதல் 15 ஆண்டுகள்ல எத்தனை நிலைகளா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா பியாஜே 4 நிலைகளை சொல்றாரு. அறிதிறன் வளர்ச்சி எது பொருந்தாதது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க முறையான செயல்பாட்டு நிலை அப்படின்னு வந்து வரணும். ஓகேங்களா. அப்போ புலனியக்க நிலை, முன் செயல்பாட்டு நிலை, திட்டமிட்ட செயல்நிலை, முறையான செயல்நிலைன்னு வந்திருக்கணும். ஒரு பொருளை குழந்தை பற்றி அறிந்து கொள்ள அப்பொருளை கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியாஜே தான் வந்து சொல்றாரு. அடிப்படை நினைவு வந்து பியாஜாவோட எந்த வளர்ச்சியில் அடங்குது அப்படின்னா புலனியக்க நிலை, அதாவது பிறந்ததுல இருந்து 2 வயது வரலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை நினைவு வந்து தொடங்கக்கூடியதா வந்து இருக்கும். அதனால அதுதான் வந்து வரக்கூடியதா இருக்கும். அடுத்து தொட்டு உணரும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா புலனியக்க நிலை, அதாவது சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புலனியக்க நிலை, தொட்டு உணரும் பொருள்னு அழைக்கப்படுது. முற்சிந்தனை வளர்ச்சி நிலை எதுங்க? ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஏன்னா சிந்தனை வளர்ச்சி முழுசா அடைஞ்சிருக்காது 2ல இருந்து 7 வயதுல. அதனால இது முன் செயல்பாட்டு நிலை, ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முற்சிந்தனை வளர்ச்சி நிலைன்னு அழைக்கப்படுது. மொழி வளர்ச்சி துவங்குவது பியாஜேவின் எந்த வளர்ச்சியில் அடங்கும்? ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழியை பற்றின அந்த வளர்ச்சி அறிவு தொடங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜான முன் செயல்பாட்டு நிலையில தான் வந்து தொடங்கக்கூடியதா இருக்கும். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். முன் செயல்பாட்டு நிலை 2 பிரிவுகளை கொண்டது. 2ல இருந்து 4 வயது வரணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாகவும், 4ல இருந்து 7 வயது வரை ஒரு நிலையாகவும் பிரிச்சிருப்பாங்க. அப்ப 2. புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலை எதிரான திட்டமிட்ட செயல்நிலை. என்னதுங்க? திட்டமிட்ட செயல்நிலை அப்படின்னு வரணும். செயல்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து குழந்தையின் தர்க்க ரீதியான சிந்தனை தொடங்கும் நிலை. ஒரு குழந்தைக்கு வந்து எப்போ வந்து தர்க்க ரீதியான சிந்தனை தொடங்குது அப்படின்னா அந்த திட்டமிட்ட செயல்நிலை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 12 வயதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த தர்க்க ரீதியான சிந்தனைகள் வந்து தோன்ற அதிகமா ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. கருத்தியல் நிலை என அழைக்கப்படுவது எது? எதுங்க? கருத்தியல் நிலை என அழைக்கப்படும் நிலை எது? பியாஜாவோட 4 நிலைகள்ல எது கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு
இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.